வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள ஆழமா போக போறோம். தீபக் சோப்ராவோட ஏஜ்லெஸ் பாடி, டைம்லெஸ் மைண்ட், அதாவது காலமற்ற மனம், வயதற்ற உடல் புத்தகம் பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட அலசல். வயசாகிறத பத்தி நாம பொதுவா நினைச்சு வச்சிருக்கிற பல விஷயங்களையே இது ம் கேள்வி கேக்குது. நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு, நம்மளோட விழிப்புணர்வு, இதெல்லாம் வயசாகிற வேகத்தையோ விதத்தையோ எப்படி மாத்த முடியும்னு இந்த புத்தகம் சொல்றத கொஞ்சம் விரிவாக அலசி பார்க்கலாம். இது அந்த முழு புத்தகத்தோட சுருக்கம் இல்ல, ஆனா அதுல இருக்கிற முக்கியமான சில கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வர்றதான் எங்க நோக்கம். நாம வயசாகிறதுங்கிறது எப்படி சொல்றது, தவிர்க்க முடியாத நம்ம கையில இல்லாத ஒரு விஷயம்னு தானே பெரும்பாலும் நினைக்கலாம். ஆனா ஷோப்ரா சொல்றார் அப்படி இல்ல, நம்மளோட பார்வை, நம்மளோட எண்ணங்கள் இதுல பெரிய பங்கு வகிக்குதுன்னு. மக்கள் வயதாவதில்லை, அவர்கள் வளர்வதை நிறுத்தும் போது அவர்கள் வயதாகிறார்கள்னு ஒரு மேற்கோள் கூட இருக்கு. இது என்ன சொல்ல வருது? வாங்க இத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாப்போம். முதல்ல நாம காலம் காலமா நம்பிட்டு வர்ற சில விஷயங்களை சோப்ரா கேள்வி கேட்கிறார் இல்லையா? ஆமா, சில பழைய அனுமானங்கள். உதாரணத்துக்கு ம், நம்மள சுத்தி ஒரு உலகம் இருக்கு, அது தனியா இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு அதுல ஒரு மிஷின் மாதிரி. சரி. அப்புறம் மனசு வேற, உடம்பு வேற, பொருள் தான் முக்கியம், உணர்வு நிலை ரெண்டாவது. காலம் நேரா போயிட்டே இருக்கு, நாம அதுல கைதிகள். கஷ்டம், நோய், முதுமை இதெல்லாம் எப்படி சொல்றது, தவிர்க்க முடியாதது. இந்த மாதிரி எண்ணங்கள். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மள அறியாமலேயே நம்ம உடம்ப, நம்ம வயச எப்படி பாதிக்குதுன்னு அவரு சொல்றாரு. ஆமா, இந்த பழைய அனுமானங்கள் நம்மள ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர வைக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு பதிலா சோப்ரா ஒரு 10 புதிய அனுமானங்களை முன்வைக்கிறார். புதிய அனுமானங்களா? எதன் அடிப்படையில? இதுக்கு அடிப்படையா ஒரு குவாண்டம் இயற்பியல், அதாவது பொருட்கள் எப்படி அடிப்படையில ஆற்றலாகவும் பார்வையாளரை பொருத்தம் இருக்குன்னு சொல்ற அறிவியல். ஓ, குவாண்டம் இயற்பியல். ஆமா. அப்புறம் நம்ம பாரம்பரிய ஆயுர்வேதம், இது ரெண்டையும் பயன்படுத்துறார். சரி, நாம எப்படி பார்க்கறோமோ அதோட பிரதிபலிப்பு தான். நாம பாக்குறதோட பிரதிபலிப்பா? ஆமா, நம்ம உடம்பு வெறும் கல்லு மாதிரி திடப்பொருள் இல்ல, அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஆற்றல், தகவல், ஓட்டம். முக்கியமா மனசும் உடம்பும் ரெண்டு தனி விஷயம் கிடையாது, அது உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஓ, நம்ம மனசுல ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் உணர்ச்சியும் நம்ம உடம்புல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. நம்மளோட விழிப்புணர்வு தான் நம்ம உடம்ப இயக்குது. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. மனசும் உடம்பும் ஒண்ணுன்னா, அப்ப நம்ம எண்ணங்கள் நேரடியா உடம்ப பாதிக்குமா? இது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயமா பாதிக்கும். சோப்ரா சொல்ற ஒரு முக்கியமான வரி, எண்ணம் எங்கு செல்கிறதோ அங்கே ஒரு ரசாயனமும் செல்கிறது. சரி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பிளேசிபோ விளைவுன்னு சொல்றது. பிளேசிபோ விளைவு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதாவது ஒருத்தருக்கு தலைவலின்னு வச்சுக்கங்க, அவர்கிட்ட இது புதுசா வந்த வலி மாத்திரைன்னு சொல்லி வெறும் சக்கரை உருண்டையை கொடுத்தா கூட சில சமயம் அவரோட தலைவலி நிஜமாவே குறையுது. நிஜமாவா? ஆமா, உடம்புல வலி நிவாரணி சுரக்க ஆரம்பிக்குது. இங்க வேலை செஞ்சது அந்த மாத்திரை இல்ல, அந்த நபரோட நம்பிக்கை. இந்த மாத்திரை என் வலியை குறைக்குங்கிற அவரோட எண்ணம், அது அவரோட உடம்புல அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஓ, இதுதான் மனசோட சக்தியா? அதேதான். இதே மாதிரி தான் வயசானாலே நம்ம பலவீனமாயிடுவோம், நோய் வரும்னு நாம ஆழமா நம்ப ஆரம்பிச்சா அந்த நம்பிக்கையே நம்ம உடம்ப அந்த திசையில கொண்டு போக ஆரம்பிக்கும்னு சோப்ரா எச்சரிக்கிறார். அப்போ நீம நினைக்கும் அளவுக்கு தான் உங்கள் வயது அப்படின்னு சொல்றது வெறும் பேச்சுக்கு இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம உணர்ச்சிகள், நம்பிக்கைகள் எல்லாமே செல்லுலார் மட்டத்துல வேலை செய்யுது. ஆமா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இது நடக்குது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒருத்தர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். சரி. அப்போ அவரோட உடம்புல கார்டிசோல் மாதிரி மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கும். அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு பிடிச்ச நல்ல வேலை கிடைக்குது, அவர் சந்தோஷமா உற்சாகமா உணர்றார். இப்போ அவரோட உடம்புல டோபமின், செரோட்டோனின் மாதிரி மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கும். அவரோட ஒட்டுமொத்த உடல் இயக்கமே வேற மாதிரி இருக்கும். ஆமா, ஒரே ஆளுதான், ஆனா நிலைமை மாறினதும் உடம்பே மாறுது. கரெக்ட், ஒரே நபர் தான், ஆனா அவரோட மனநிலை மாறினப்போ அவரோட உடல் ரசாயனமே மாறிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம புலனுணர்வும், பெர்செப்ஷன். நாம உலகத்தை எப்படி பார்க்க கத்துக்கிட்டோமோ அப்படிதான் அது நமக்கு தெரியுது. நம்மளுடைய இந்த பார்வைகள் கூட நம்மள வயசாக்கலாம் அல்லது இளமையா வச்சுக்கலாம். இதுல இந்த மன அழுத்தம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி வயசாவத வேகப்படுத்துது?
மன அழுத்தங்கிறது ஒரு காலத்துல நமக்கு தேவைப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சம். ஒரு ஆபத்து வரும்போது நம்ம உடம்பு சண்டை போட அல்லது தப்பிச்சு ஓடு ஃபைட் ஆர் ஃப்ளைட். நிலைக்கு போகும். ஆமா, அட்ரினலின் ரஷ் மாதிரி. அதேதான், இதயம் வேகமா துடிக்கும், மூச்சு வேகமாகும், தசைகளுக்கு ரத்தம் பாயும். இது அந்த நேரத்துல தப்பிக்க உதவும். ஆனா இப்போ நமக்கு வர்ற மன அழுத்தம் பெரும்பாலும் அப்படிப்பட்ட உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்ல. ஆமா, டென்ஷன், கவலைகள். நிலை தொடர்ந்து நீடிச்சா உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற சரி செஞ்சுக்கிற வேலையை, அதாவது அனபாலிக் மெட்டபாலிசம், அதை நிறுத்திட்டு தன்னைத்தானே சிதைக்கிற நிலைக்கு கேட்டபாலிக் மெட்டபாலிசம் அதுக்கு போயிடுது. ஓ, சிதைக்கிற நிலைக்கா? ஆமா, இதுதான் வயசாவதை வேகப்படுத்துது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சம்பவம் நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்குதா இல்லையாங்கிறது அந்த சம்பவத்தை பொறுத்ததில்ல. அப்போ நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம், அந்த இன்டர்பிரிட்டேஷன் அதை பொறுத்தது. ராக்கெட் கிளம்பும்போது ஒரு அனுபவம் உள்ள விண்வெளி வீரரோட இதய துடிப்பு சாதாரணமா இருக்குமா? அப்படியா? ஆமா. ஆனா முதல் தடவை விமானத்துல போறவருக்கே படபடான்னு வரும் இல்லையா? நிகழ்வு ஒண்ணுதான், ஆனா அவங்க அதை எடுத்துக்கிற விதம் வேற. நம்ம பழைய அனுபவங்கள், நினைவுகள்லாம் இதுல பெரிய பங்கு வகிக்குது. அப்போ நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? நாம வயசாகும்போது இந்த புதுப்பிக்கிற சக்தி குறைஞ்சிடுமா? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். சோப்ரா சொல்றார், நம்ம உடம்பு தொடர்ந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்துமா? ஆமா, நம்ம தோல் ஒவ்வொரு மாசமும் புதுசா மாறுது. வயித்துக்குள்ள இருக்கிற லைனிங் 5 நாளைக்கு ஒரு தடவை மாறுது. கல்லீரல் 6 வாரத்துல புதுப்பிக்குது. நம்ம எலும்பு கூடு கூட 3 மாசத்துல மாறிடுதான். 3 மாசத்துல எலும்பு கூடா? நம்பவே முடியலையே. ஆமா, ஒரு வருஷம் முடிஞ்சு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்ல 98% போன வருஷம் இருந்த அணுக்கள் இல்ல, புதுசா வந்தவைன்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க. அப்படியா? 98% அணுக்கள் மாறிடுமா? அப்ப நாம ஏன் அதே ஆளா இருக்கோம்னு நினைக்கிறோம்? இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இயற்கையில பொதுவா எல்லா பொருளும் காலப்போக்குல சிதைஞ்சு போகும். இத என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுங்கின்மை அதிகமாயிட்டே போகும். சரி. நம்ம உடம்பு மட்டும் இந்த என்ட்ரோபிக்கு எதிரா நீந்துது. தொடர்ந்து தன்னை ஒழுங்குபடுத்தி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய அதிசயம். ஓ, இந்த புதுப்பிக்கிற சக்தியை தான் சோப்ரா பிராணா அப்படிங்கிறாரு. இது நம்ம உடம்புல ஓடுற ஒரு உயிர் சக்தி, ஒரு ஜீவ ஆற்றல் மாதிரி. பிராணா? ஆமா, இது குறையாம பார்த்துக்கிட்டா வயசாகும் வேகம் குறையும்னு நம்புறார். வயசாகும் போது இந்த சக்தி குறையுதுன்னு நம்ம நம்புறதாலேயே அது குறையலாம். ஆனா அதை நம்மளால பாதுகாக்க முடியும், அதிகரிக்க கூட முடியும்னு சொல்றார். 100 வயசுக்கு மேல ஆரோக்கியமா வாழ்ந்தவங்க பத்தியும் அவர் புத்தகத்துல சொல்றாரு இல்லையா? அப்காசியா மக்கள். அது எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, தெற்கு ரஷ்யாவுல அப்காசியாங்கிற பகுதியில மக்கள் 100 ஏன் 140 வயசு வரைக்கும் கூட ரொம்ப சுறுசுறுப்பா ஆரோக்கியமா வாழ்ந்ததா சொல்றார். 140 வயசா? ஆமா, அவங்களோட வாழ்க்கை முறையில சில விஷயங்கள் முக்கியமா இருந்திருக்கு. அவங்க சாப்பிட்ட உணவு பெரும்பாலும் அவங்க தோட்டத்திலேயே விளைஞ்ச தாஜா காய்கறிகள், பழங்கள், கொஞ்சம் யோகர்ட், குறைவான கலோரி உணவு. சரி. அவங்களுக்கு ஓய்வுங்கிற கான்செப்டே கிடையாதாம். வயசானாலும் தொடர்ந்து தோட்டத்துல, வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓஹோ, தொடர்ச்சியான உடல் உழைப்பு. ஆமா, அவங்க சமூகத்துல வயசானவங்களுக்கு பெரிய மதிப்பு இருந்திருக்கு. அவங்கள முதியவர்கள்னு சொல்லாம நீண்ட காலம் வாழ்பவர்கள்னு தான் சொல்லுவாங்களாம். மன அழுத்தம் குறைவான அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அப்போ உணவு, உழைப்பு, சமூக மதிப்பு, மன அமைதி இதெல்லாம் முக்கியம். ஆமா, இதுல இருந்து தெரியறது என்னன்னா, ஆரோக்கியமான உணவு, தொடர்ச்சியான உடல் உழைப்பு, சமூக ஆதரவு, மன அமைதி இதெல்லாம் நீண்ட ஆயுளுக்கு ரொம்ப முக்கியம். முதுமையில அறிவு மங்கி போயிடும், செனிலிட்டின்னு ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குமே, அத பத்தி என்ன சொல்றார்? அந்த பயம் தேவையில்லைங்கிறார் சோப்ரா. பிக்காசோ, ஆர்தர் ரூபின்ஸ்டீன் மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட 80-90 வயசுலயும் பிரமாதமா படைப்பாற்றலோட இருந்திருக்காங்க. உண்மைதான். நம்ம மூளை வயசானாலும் புதிய நரம்பு இணைப்புகளை, டென்ட்ரைட்ஸ், அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கும்னு இப்போ விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நாம தொடர்ந்து மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா அதை சுறுசுறுப்பா வச்சுக்க முடியும். வயசாகிறதுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான், மனசுக்கும் படைப்பாற்றலுக்கும் இல்லைன்னு அவர் நம்புறார். சரி, இவ்ளோ விஷயங்கள் பேசிட்டோம். வயசாகிறத நம்ம எண்ணம் பாதிக்குது, மன அழுத்தம் வேகப்படுத்துது, உடம்பு தன்னை புதுப்பிச்சுக்குது, 100 வயசு வாழலான்லாம் சொல்றோம். ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இத நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது எப்படி? ஏதாவது பயிற்சிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. சோப்ரா நிறைய பயிற்சிகள் சொல்றார். எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லைனாலும் சில முக்கியமான பயிற்சிகளோட வகைகளை பார்க்கலாம். சொல்லுங்க. ஒன்னு, நம்ம உடம்ப வேற மாதிரி பார்க்க கத்துக் கொடுக்கிற பயிற்சிகள். உதாரணத்துக்கு உங்க கையே எடுத்துக்குங்க. அதை வெறும் சதை, எலும்பு, தோலுன்னு பார்க்காம, அதுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற ஆற்றலை,
இடைவிடாம இயங்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்களை, அதுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பரந்த குவாண்டம் குவாண்டம் ஃபீல்டு அதை உணர முயற்சி பண்றது. இப்படி பார்க்க ஆரம்பிச்சாலே நம்ம உடம்ப வெறும் பொருள்னு பார்க்கிற பார்வை மாறும். கேக்கறே வித்தியாசமா இருக்கு. வேற என்ன மாதிரி பயிற்சிகள் இருக்கு? அடுத்து நம்ம எண்ணத்தோட சக்திய, பவர் ஆஃப் இன்டென்ஷன், அதை நேரடியா அனுபவிக்கிற பயிற்சிகள். ஒரு சின்ன பெண்டுலம் வச்சு செய்யற பயிற்சி இருக்கு. பெண்டுலம் வச்சா? ஆமா, நம்ம முழு கவனத்தையும் செலுத்தி மனசால அந்த பெண்டுலத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில ஆட வைக்க முயற்சி பண்றது. நம்ம எண்ணத்துக்கு சக்தி இருக்குன்னு நாமளே உணர்றதுக்கு இது உதவும். ஓ, இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்னு, நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள மனதை எப்படி தயார்படுத்துறதுங்கிற பயிற்சி. ஒரு விஷயத்த ஆழமா விரும்புறது, அது நடக்கும்னு நம்புறது, ஆனா அதே சமயம் அது எப்போ நடக்கும், எப்படி நடக்குங்கிற கவலையை விட்டுடுறது. இந்த சமநிலை முக்கியம். இந்த கவலையை விடுறதுங்கிறது தான் கஷ்டமாச்சே. மன அழுத்தத்தை குறைக்க வேற என்ன வழிகள் சொல்றார்? நிறைய வழிகள் இருக்கு. சிரிப்பு ஒரு நல்ல மருந்துங்கிறார். ஆமா, அது உண்மை. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தியானம் மனசை அமைதிப்படுத்தும். சில மூச்சு பயிற்சிகள் உடனடி பலன் கொடுக்கும். இசை கேட்கிறது, இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது. சரி. அப்புறம் எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறத கொஞ்சம் தளர்த்திக்கிறது. இதெல்லாம் உதவும். முக்கியமா ஒரு கஷ்டமான சூழ்நிலைய நாம எப்படி பார்க்கறோங்கிறத மாத்துறதுக்கு ஒரு 5 படிமுறை சொல்றார். ஓ, என்னது? முதல்ல நாம ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் இதை பார்க்கறோம்னு உணர்றது, ரியலைஸ். ரெண்டாவது, அந்த பார்வையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, செட் அசைட். மூணாவது, இதை வேற எப்படி பார்க்கலான்னு யோசிக்கிறது, லுக் நியூ. நாலாவது, அந்த பழைய பார்வை இன்னும் சரிதானான்னு கேள்வி கேட்கறது, கொஸ்டின். அஞ்சாவது, என்ன நடக்குமோன்னு கவலைப்படாம அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறோங்கிற செயல்முறையில கவனம் செலுத்துறது, ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா அந்த பிராணா அல்லது உயிர் சக்தியை எப்படி பாதுகாக்கிறது? பிராணாவை பாதுகாக்க சில வழிகள் சொல்றார். முடிஞ்ச வரைக்கும் தாஜா சத்தான உணவு சாப்பிடுறது, சுத்தமான தண்ணி குடிக்கிறது, சுத்தமான காத்த சுவாசிக்கிறது. இதெல்லாம் அடிப்படை ஆரோக்கிய குறிப்புகள் மாதிரி இருக்கு. ஆமா, மிதமான சூரிய ஒளி உடம்புக்கு நல்லது. உடற்பயிற்சி முக்கியம், ஆனா அதுவும் மிதமா இருக்கணும். ரொம்ப முக்கியமா சமநிலைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியா? ஆமா. அப்புறம் அஹிம்சை, அதாவது யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது, அன்புணர்வோடு இருக்கிறது, இதெல்லாமும் பிராணாவை பாதுகாக்கும்னு சொல்றார். உடல் சுவாசம், விரிவடையும் ஒளி அப்படின்னு சில மூச்சு பயிற்சிகளும் இருக்கு. இது உடம்பு முழுக்க உயிர் சக்தியை நிரப்ப உதவும். அன்பை பத்தியும் சொல்றீங்க. அது எப்படி வயசாவத பாதிக்கும்? அன்பு ஒரு சக்தி வாய்ந்த உணர்ச்சிங்கிறாரு சோப்ரா. ஹார்வர்ட்ல நடந்த ஒரு ஆய்வு அவர் மேற்கோள் காட்டுறார். அன்னை தெரசா மற்றவங்களுக்கு உதவி செய்யற ஒரு வீடியோவை சில மாணவர்களுக்கு காட்டினாங்களாம். சரி. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த மாணவர்களோட உமிழ்நீர்ல SIGA அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு பொருள் அதிகரிச்சிருந்ததாம். அப்படியா? பார்த்தாலேவா? ஆமா, அதாவது அன்பான ஒரு செயலை பார்த்தாலே நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் நடக்குது. அதனால மத்தவங்க மேல அன்பு காட்டுறது, கருணையா இருக்கிறது, நம்ம மேலேயே அன்பு செலுத்துறது, இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் ரொம்ப முக்கியம். காதல் வயப்படுதல் மாதிரி இல்லாம நாமளே அன்பாக இருத்தல், பீயிங் லவ் என்ற நிலையை அடையணும்னு சொல்றாரு. அப்போ மொத்தத்துல தீபக் சோப்லா சொல்றது என்னன்னா, வயசாகிறதுங்கிறது வெறும் கடிகாரம் ஓடுறதால வர்ற விஷயம் இல்ல. நம்ம மனசு, நம்ம நம்பிக்கை, நம்ம உணர்ச்சிகள், நம்ம உலகத்தை எப்படி பார்க்கறோம், இது எல்லாத்துக்கும் அதுல பங்கு இருக்கு. ஆமா, நிச்சயமா. மன அழுத்தத்தை குறைச்சு நம்ம புலனுணர்வை மாத்தி மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற ஒற்றுமையை உணர்ந்து காலத்துக்கு அப்பாற்பட்ட நம்ம உண்மையான தன்மையில கவனம் செலுத்தினா வயசாகிற வேகத்தை குறைக்கலாம், ஏன் அந்த அனுபவத்தையே மாற்றி அமைக்கலாம்னு சொல்றார். கரெக்ட். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, தியானம், அன்பு இதெல்லாம் இதுக்கு உதவும் கருவிகள். ஆமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்க உடம்புல இருக்கிற அணுக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் முழுமையா மாறிடுது, புதுசா ஆயிடுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்படின்னா உங்கள எந்த பகுதி நிஜமாவே வயசாயிட்டு இருக்கு? எல்லா மாற்றங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஆனா மாறாம இருக்கிற ஒண்ணு உள்ள இருக்கு இல்லையா? ஆமா. அதத்தான் சோப்ரா பார்ப்பவர், சியர் அல்லது சாட்சி, விட்னஸ்னு சொல்றார். அந்த மாறாத பகுதியை நீங்க உணர ஆரம்பிச்சா காலத்தை பற்றியும் வயசாவத பற்றியும் நீங்க உணர்ற விதமே அடியோடு மாறி போகலாம் இல்லையா? இந்த கேள்வியை உங்க மனசுல அசை போட்டு பாருங்க. நிச்சயமா. இது ஆழமான கேள்வி. இந்த கருத்துக்கள் உங்களையும் யோசிக்க வைக்கும்னு நம்புறோம். இதுல உங்களுக்கு ஆர்வமூட்டின ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நீங்களே இன்னும் தேடி பார்க்கலாம், அல்லது ஒரு சின்ன பயிற்சியை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் வேறொரு தலைப்போடு சந்திப்போம்.